பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். விடுதலையாக்கப்பட்டாய் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வருகிற இந்த காட்சி நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு தன்னை ஊழியத்திலே செய்த அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள் இருந்தாலும் இந்த கூனி என்கிற ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுத்த அற்புதம் மிகவும் விசேஷமானது. காரணம், இந்த பூமியில் அநேகருக்கு வியாதிகளும் பலவீனங்களும் வரும். அது தங்களுடைய இயற்கை சூழலாக வரலாம், பாவத்தின் நிமித்தமாக வரலாம், அல்லது தங்களுடைய தவறுகள் நிமித்தமாக வரலாம், அல்லது தேவனுடைய நாம் மகிமைக்கு என்று சொல்லி வரலாம். இங்கே ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? உன் அடிமைத்தனத்திலிருந்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். பலவீனம், ஆக பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி பிடித்திருந்தது. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை கர்த்தர் கடிந்து கொண்டார். கூனியாக இருக்கிற அந்த பெண்ணுக்கிறத பலவீனம் என்ன என்று சொன்னால், பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி போட்டிருந்தது. பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை ஆட்கொண்டிருந்தது. ஆகவே தான் அவளால் விடுதலையாக்கப்பட முடியாமல் 18 வருஷமாய் அவள் இருந்தார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி என்று இயேசு சொன்னார். ஆகவே கூனியாக இருப்பதற்கு காரணம் அவளை பலவீனப்படுத்தின ஒரு ஆவி. அந்த ஆவிதான் அவளை கட்டுக்குள் வைத்திருந்தது. அந்த ஆவிதான் அவளை பலவீனத்தின் மேல் பலவீனம் உண்டாக்கி வைத்திருந்தது. ஆகவே தான் அவளால் எழுந்து நடக்க முடியவில்லை. கூனியாகவே தன் வாழ்க்கையின் பயணத்தை 18 ஆண்டுகள் கழித்தாள். 1 2 அல்ல, 18 ஆண்டுகள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் அநேக ஆண்டுகள் விடுதலையாக்கப்படாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். விடுதலை என்பது தேவன் கொடுப்பது. சில வியாதிகளுக்கு மருந்துகள் விடுதலை கொடுக்கலாம், சில வியாதிகளுக்கு அவங்களுடைய முயற்சி விடுதலை கொடுக்கலாம். ஆனால் சில வியாதிகளுக்கு, சில பலவீனங்களுக்கு அசுத்த ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி என்று அந்த ஆவி பலவீனப்படுத்துகிறது. இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் போகணும்னு சொன்னால் அநேக கூட்டங்கள் திரளாய், வியாதிக்கு பேரே தெரியல, அவ்வளோ வியாதி உள்ள மக்கள் இருக்காங்க. என்ன காரணம் சொன்னால், பலவீனப்படுத்துகிற ஆவி கிரியை செய்கிறது. அது கிறிஸ்துவர்களையும் விட்டு வைக்கவில்லை, ஊழியக்காரர்களையும் விட்டு வைக்கவில்லை. அவன் பலவீனப்படுத்தி அநேக ஊழியக்காரர்களையும் அநேக விசுவாச மக்களையும் அவன் பலவீனப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். காரணம், தேவனுக்காக ஓடுகிறவர்கள், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இதோடு கூட அவன் நின்றுடணும் என்று சொல்லி பலவீனப்படுத்தி தேவனுக்காக எதையும் செய்யாமல் இருக்கும்படியாக அவன் காரியங்களை பார்க்கிறான். ஆகவே தான் பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்தது. ஆனால் இயேசுவுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரம் என்னவென்று சொன்னார், நீ விடுதலையாக்கப்பட்டாய், யூ ஹாவ் ரிடீம்டு என்ற வார்த்தையை சொல்கிறார். நீ விடுதலையாக்கப்படுகிறாய், நீ விடுதலையாக்கப்படுகிறாய். வியாதிகளுக்கு கூட நம்ம மருத்துவத்தை போகணும்னு சொன்னால் மாத்திரை கொடுத்து சரியாயிடும் போன்னு தான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், அநேக மருந்துகளால் வியாதி சுகமடைவது கிடையாது. மாத்திரை நிறைய சாப்பிட்டு அதில் இருக்கிற பலவீனம்தான், இன்னும் பலவீனம்தான். நிறைய மாத்திரை சாப்பிட கிட்னி ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்கிறாங்க, கிட்னி போயிடும். ஸோ இப்படி அநேக மருந்துகள், மாத்திரைகள் மனிதனை விடுதலையாக்குவது கிடையாது. ஆனால் இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன் பலவீனத்திலிருந்து, உன்னை பிடித்திருக்கிற அசுத்தாவிலிருந்து, உன்னை பிடித்திருக்கிற பொல்லாத வல்லமிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்ற வார்த்தை சொல்கிறார். அசுத்த ஆவியானது, பலவீனப்படுத்துகிற ஆவியானது அநேகரை பிடித்திருக்கிறது. அதற்கு யாருக்கு வல்லமை உண்டு? சில என்ன பண்ணாங்க சொன்னால், ஒரு பலவீனம் இருக்கிற பொழுது, ஒரு சுகவீனம் இருக்கிற பொழுது இன்னொரு காரியத்தை செய்து இன்னும் பலவீனப்படுத்துகிறதுல அதிகமாக செயல்படுகிறார்கள். அது வேறு எங்கே போனாலும் சுகமாகாது. இயேசுவால் மாற்ற ஒரு ஆவியினால் இன்னொரு ஆவி விரட்ட முடியாது, ஒரு ஆவியினால் இன்னொரு ஆவியினால் சுகப்படுத்த முடியாது. ஒரு ஆவியை விரட்டுவதற்கு இயேசுடைய வார்த்தை மாத்திரமே முடியும். ஆகவே ஒரு ஆவியை துரத்து இன்னொரு ஆவிக்கிட்டு போனால் பல ஆவிகள் வரும். ஒரு பிசாசு போனால் 7 பிசாசு வரும். ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு அருமையான வார்த்தையை சொல்லி அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். விடுதலின் ஊழியத்தை இயேசு செய்தார்னு சொல்லி பார்க்கும். இன்றைக்கி நம்மில் அநேகருக்கு ஏதோ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஏதோ ஒரு பொல்லாத ஆவி, ஏதோ ஒரு அசுத்த ஆவி, ஏதாவது ஒன்று பிடித்திருக்கலாம். ஆனால் அதை சரியாக கண்டுபிடித்து அதற்கு நாம் தீர்வு காணுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பலவீனப்படுத்துகிற ஆவியை யார் பெற்றிருந்தால் அவர்களுக்காக ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ விடுதலையாக்கப்பட்டா என்ற வார்த்தை. இயேசுவுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அதே அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வானத்திலும் கீழும், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை உங்களுக்கு நான் கொடுத்து போகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காய் அந்த அதிகாரத்தை கொடுத்து போயிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி
நாமும் அநேக பலவீனப்பட்டிருக்கிற ஆவிகளை விரட்டுவோம், வியாதிகளை விரட்டுவோம், பொல்லாப்பை விரட்டுவோம், அசுத்தாவின் கிரிகளை விரட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. பலவீனப்பட்டிருக்கிற ஆவிய உடையவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, விடுதலையாக்கப்பட்ட என்ற வார்த்தை சொல்கிற பொழுது விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். You will be succeeded.